ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் ஈரான் வந்து சிறப்பான ஒரு 2 சம்பவங்களை பண்ணியிருக்கு. அதனால் அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் அல்லு கலண்டு போய் உட்காந்துருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். வெல்கம் டு விஜய் டாக்ஸ் 2.0. உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கொண்டாந்து சேர்க்கறதுக்காகவே ஆரம்பித்த அந்த சேனல். ஸோ உங்களுடைய சப்போர்ட்னால இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோடைய சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். பார்ட் 1 போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 2 நாளைக்கு திருப்பி வரும். ஸோ இன்றைக்கி இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோ. அதனால் அப்படி சிறப்பான சம்பவம்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈரான்கிட்ட ஒரு சின்ன நாடு. அந்த நாடை ரொம்ப ஈஸியாக நம்ம அடித்து பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த போரை ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலே சொல்லிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்குற மாதிரி ஒவ்வொரு அட்டாக்கும் ஈரான் எடுத்து வைக்கிறது அமெரிக்காவுக்கு மிக பேக் ஃபயராக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது 2 சிறப்பான சம்பவம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட்டை ஈரான் அடித்து வீழ்த்திருச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் ஈரான்கிட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு தான் மிசைல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி, தம்பி நீ நினைக்கிறது தப்பு, என்கிட்ட 4000 கிலோமீட்டர் வந்து விழுகிற அளவுக்கு என்கிட்ட மிசைல் இருக்குது அப்படின்ற ஒரு சம்பவத்தையும் செஞ்சு இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரம்ப் பிச்சுக்கிட்டு தலையை உட்காடுறாரு. சரி, தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்றது தான் உண்மை. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபைட்டர் ஜெட் மேட்ருக்கு போவோம். இப்போ இந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து அமெரிக்கா என்ன சொன்னுச்சுன்னா, இது ஈரான் வந்து அடிக்கலை, இது வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணிருச்சுன்னா, ஈரானுடைய ஐஆர்ஜிசி வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, இதை நாங்கள் அட்டாக் பண்ணதில் தான் இந்த ஃப்ளைட்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு. பட் என்னென்னா, ஃப்ளைட் மொத்தமாக போகலை, அது வந்து சேஃபாக லேண்ட் ஆகிருச்சு, அதில் இருக்க பைலட்டும் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொன்னாலும், இந்த ஃப்ளைட்டை அடித்தது ஒரு மிகப்பெரிய சாதனை ஈரானுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃப்ளைட்டு அமெரிக்காவில். ஸோ இந்த ஃப்ளைட்டு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஃப்ளைட்டு அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இதில் அவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது. அதெல்லாத்தையும் ஒன்று ஒன்று முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஏன் ஸ்டெல்த்துன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மறைவு. அந்த இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடும். அதாவது ரேடார்கிட்ட சிக்காது. பொதுவாக வந்து ஒரு நாடு வந்து ஃப்ளைட்டை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மூலமாக ரேடார் மூலிமா கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணும். பட் இந்த ஃப்ளைட்டு ரேடாருக்கே தண்ணி காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வடிவமும் அது மேலே பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த கலர் இதெல்லாம் சேர்த்து ரேடார் கண்ணில் சிக்காமல் மிக வேகமாக போகக்கூடிய ஒரு ஃப்ளைட். இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு சென்சார் சிஸ்டம். அப்படி பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் இது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்தில் அது மேலே பறந்தாலும் அங்கேருந்து கீழே பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அது வந்து கவர் பண்ணி விமானிக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கேருந்து பூமியில் இருக்கக்கூடியதுன்னு துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டையும் வந்து தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த சென்சார் மூலயமா இமீடியட்டாக பேஸில் வந்து மெசேஜை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதாவது கீழே விமானப்படையில் தரைதளத்தில் இருக்கக்கூடிய F-35க்கும் இங்கே என்ன நடக்குது, என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னோம்னா, இது வந்து வானில் ஒரு தளபதி அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த ஃப்ளைட்டை உருவாக்குறதுக்கு அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 மில்லியன்லேருந்து $100 மில்லியன் வரைக்கும் செலவாகும். நம்ம ஊர் காசுக்கு உதாரணத்துக்கு ஒரு 850 கோடி ரூபா ஒரு ஃப்ளைட்டை இவங்க உண்டு பண்ணணும் அப்படின்னா 850 கோடி ரூபா இவங்க வந்து வச்சாகணும். அசால்ட்டாக யோசிச்சு பாருங்கள். அப்படி தட்டி தூங்கினா 850 கோடி லாஸ் ஒரு ஃப்ளைட்டில். ஸோ இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஏன்னா ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக காஸ்ட்லிலாம் கிடையாது. அவங்க எக்கனாமிக்காக உண்டு பண்ணி வைக்கிறது. எக்கனாமிக்காக உண்டு பண்ணக்கூடிய ஒரு மிசைல்னால் ஒரு ஈஸியாக வந்து ஒரு F-35 ஃப்ளைட்டை வந்து அடித்து தூக்கிட முடியும் அப்படின்னா, அப்போ அவங்க எப்படி தைரியமாக மற்ற ஃப்ளைட்டை அனுப்புவாங்க அப்படின்ற கேள்விக்குறி வருது. இதில் இன்னொரு ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த F-35 விமானம் இருக்குது தெரியுமா, இது ஈரானில் வந்து அட்டாக் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த F-35ல் கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தெலாம் ஈரான் என்ன பண்ணும்னா எடுத்து அப்படியே சைனாவுக்கு தார வாத்துரும். என்னது, சைனாவுக்கு தார வாத்துரும். சைனாவுக்கு தார வாத்துருச்சுன்னா இல்லை ரஷ்யாவுக்கு தார வாத்துருச்சுனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு ஃப்ளைட்டை தயாரிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இவங்ககிட்டையும் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால் இந்த ஃப்ளைட்டு அடி வாங்கி கீழே விழுகலை, அடி வாங்கினது அப்படின்றது
மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அமெரிக்காவுக்கு. இதிலிருந்து அமெரிக்கா பீத்துக்கிட்ட F-35 எங்ககிட்ட அழிக்கவே முடியாத, யாரு கண்ணுக்குமே தெரியாத ஃப்ளைட்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பீத்துற அமெரிக்காவுக்கு இன்றைக்கி செருப்படி கொடுத்துருக்கு நம்மளுடைய ஈரான் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து யூகே அண்ட் யுஎஸ் இவங்க 2 பேருமே இணைந்து ஒரு பேஸ் ஒன்று கட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டீகோ கார்சியா அப்படின்ற ஒரு இடம் இந்தியன் ஓசனில், ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து 2 பேலிஸ்டிக் மிசைல் அனுப்புது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் போகும்போதே வந்து வெடிஞ்சிருச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த இன்டர்செப்டர் ஒன்று வச்சு அதை வச்சு அவங்க அட்டாக் பண்ணி அதை அழிச்சிருக்காங்க. ஸோ 2மே போயிட்டு அந்த டீகோ கார்சியான்ற தளத்தில் விழுகலை. பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிருச்சு, அவ்வளோ தூரம் போயிருக்கு. ஈரான் இங்கேருந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த டீகோ கார்சியாவை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது இன்றைக்கி அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாயிடுச்சு. கேட்டிங்கன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்செப்டார்ஸையும் நாங்கள் அழிச்சிட்டோம், அங்கே வந்து இனி அவங்களுக்கு மிசைல் ஏவுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு பத்திரிகையிலலாம் உட்காந்து நியூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஈரான் என்ன பண்ணுதுன்னா 4000 கிலோமீட்டர் போய் தாண்டி போய் அடிக்க வேண்டிய ஒரு இலக்கோட ஒரு மெசேஜ் அனுப்புது. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன், ஈரான்கிட்ட எங்கேருந்து இதெல்லாம் வருது, அப்போ எங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது இப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட கான்செப்ட் பார்க்குறோம், ஈரானுடைய அண்டர் கிரவுண்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், அதுக்கு போகிற வழிகள்லாம் நாங்கள் வந்து பாம்பு போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்றதான் இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஈரான் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அவங்க என்ன தாண்டா வச்சுருக்காங்க இன்னும் அப்படின்றது மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூகே. அதாவது யூகே, லண்டனு, அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் பெரிய லெவலில் பயத்தோடு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ரேஞ்சஸ், இந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. அப்போ இவங்க அங்கேருந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா, நான் ஒன்று அடிக்குவேன், எனக்கு அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குதுன்னு ஈரானுக்கு காமிச்சிருக்கு. ஏன்னா யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய தளத்தை வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஏர்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ இது வந்து ஒரு எச்சரிக்கை, தம்பி நீ அவன்கிட்ட போய் சேர்ந்து ஏதாவது என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ஒன்று ஏதாவது பண்ணுவேண்டா, அதனால் தயவு செஞ்சு கூட்டு சேராமல் நீ வாட்டுக்கும் வேலையை பாரு அப்படின்றது தான் இங்கே ஈரான் வந்து யூகேக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொடுத்த எச்சரிக்கை. இந்த டீகோ கார்சியாவை டார்கெட் பண்ணி அடித்தது மூலிமா அமெரிக்காவுக்கு என்ன மிகப்பெரிய நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீகோ கார்சியா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான அன்சிங்கபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர், ஓகேங்களா? அன்சிங்கபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர் அமெரிக்காவோட. அங்கேருந்து தான் பாம்பர்ஸு, சப்மரைன்ஸு, சர்வலைன்ஸு எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. இப்போ அந்த இடத்தை அதை தாக்கிட்டாங்க அப்படின்னா யூகேவாக இருந்தாலும் சரி, யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, அவங்களுடைய மற்ற இப்போ நான் சொன்ன இந்த டிவைஸ் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதுவுமே கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈரான் வந்து மற்ற அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். ஸோ அப்போ இது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரு அமெரிக்காவுக்கு. குண்டு தான் போட்டிருக்காங்க, எத்தனை குண்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல ஈரானுக்கு. அவங்க நிறையா ட்ரோன்ஸ், நிறையா மிசைல்ஸ் இனி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஒரே ஒரு குண்டு SM-3 இன்டர்செப்டார் வச்சு இப்போ அடிச்சிட்டாங்க. ஒன்று வந்து வானத்திலே டேமேஜ் ஆயிடுச்சு, இன்னொன்று வந்து வரும்போது SM-3 இன்டர்செப்டார் அடிச்சிட்டாங்க. பட் பல மிசைல்ஸ் வரும்போது SM-3 இன்டர்செப்டார் வச்சு இவங்க அடிக்கணும்னா கூட அது கிட்ட வர்றதுக்குள்ளேயும் இவங்களுக்கு கஷ்டம், கிட்ட வந்து அடிக்கணும்னாலும் கஷ்டம், தூரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இவங்க இன்டர்செப்டாரை க்ரியேட் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக போய் தாக்குமான்றதே ஒரு கேள்வி. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அப்போ இதெல்லாம் அவங்க சரி பண்ணணும் அப்படின்னா யூஎஸோட ஏகிஸ், தாட், பேட்ரியாட் சிஸ்டம்னு சில இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் அவங்க அப்கிரேட் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகவும் டைமாகவும், இதெல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டால் கஷ்டம். இப்போ இங்கே எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், என்ன தான் ஈரான் கிட்ட இவ்வளோலாம் மிசைல்ஸ் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் இத்தனை நாடுகளும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அப்போ ஈரான் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணும் ஈரான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதுக்கு தான் ஒருத்தர் வந்து அப்படியே நான் இருக்கேன்டா, ஈரானுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒருத்தர் அப்படி உள்ளே இறங்குறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம புட்டின், ரஷ்யாவுடைய அதிபர். அவர் இறங்கிட்டார். இந்த வார் அப்படின்றது தேவையில்லாத ஒன்று, இது ரொம்ப ஈஸியாக முடிக்க வேண்டிய ஒரு வார். இதை வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை மூலிமா முடிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு உசித்தமான வேலை. அதை மீறி நீங்கள் வந்து இதை எஸ்கலேட் பண்ணிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நான் அவருடைய மிக நெருங்கிய நண்பன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஈரானை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கிங்கன்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துட்டாப்புல புட்டின் அவர்கள். ஸோ அப்போ இங்கே இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஈரான் அடிக்க வந்துச்சுன்னா
ரஷ்யா கண்டிப்பாக உள்ளே வரும். ரஷ்யா உள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் அது மிகப்பெரிய வாரா மாறும்ன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லெவலில் ஆல்ரெடி க்ரூட் ஆயில் சப்ளைஸ் வந்து லாக் ஆயிருச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் பேரல்ஸ் வந்து கிட்டத்தட்ட கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க பல நாடுகள். கிட்டத்தட்ட வந்து 2000 கப்பல், என்னது 2000 கப்பல் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நிற்கிது. இதெல்லாம் வந்து போகாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறனால எல்லா நாடுகளுமே இப்போ மிகப்பெரிய தலைவலியில் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பெட்ரோல்லாம் பார்த்து க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு $1010 வரைக்கும் தாண்டி போயிருச்சு. இன்னும் எவ்வளோ ஏறுன்றது தெரியல. அப்போ இது ஏற ஏற பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் அங்கே பின்தங்கி போகுது. எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏறுது. ப்ளஸ் ஸ்டாக் இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகும்போது எல்லா அத்தியாவசிய பொருட்களும் ஸ்டாக்கு குறைஞ்சிக்கிட்டே வர வர ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு தேவையான உணவு எதுவுமே கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? புரட்சி வெடிக்கும், நாடுகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படும், நாடே நாசமாக போகும் அப்படின்றது தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ இங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு செயலை ஆரம்பித்தாங்க. அந்த 2 நாடுனால இன்றைக்கி எத்தனை நாடு நாசமாக போயிருக்கு, எத்தனை நாடு கஷ்டப்படுது அப்படின்றத இந்த மற்ற நாடுகள் உணரணும். அவங்க ஏன் இன்னும் உணரலை, அதுக்கான ஏன் இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க நமக்கு தெரியல. சரி, அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க, எடுக்காமல் நாசமாக போகிறாங்க. ஏனையோ இந்தியாவுக்கு பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுப்போம். ஏன்னா இந்தியாவுக்கு வர வேண்டிய ஆயிலை ஆட்டோமேட்டிக்காக ஈரான் கொடுத்துட்றான், வழியை விட்டுறான், கப்பல் வந்துடுது. இந்த பக்கம் ரஷ்யாவும் உனக்கு எவ்வளோப்பா ஆயில் வேணும் தரேன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாப்புல. அதனால் இந்தியாவுக்கு ஆயில் பிரச்சனை இல்லை. ஆயில் பிரச்சனை இல்லைனாலும் நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு உணவுலாம் எங்கேருந்து வந்து இங்கே சாப்பிட போகிறதும் கிடையாது. நம்ம ஊர்லேயே விளை வச்சு நம்ம ஊர்லேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்றனால இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் சேஃபு, மற்றவங்களுக்கெல்லாம் அன்சேஃபு அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஒரு லைக்கை போட்டு விட்டு, கமெண்ட்டையும் போட்டு விட்டு, அப்படியே வந்து ஷேரும் பண்ணி விட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.